வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபைல் ஆர்கனைசேஷன் வீடியோ தான். நம்மளே எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக ஆன்லைன் கிளாஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆன்லைன் கிளாஸ்க்காக தான் செஞ்சேன். நம்ம வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி டாய்ஸ் வாங்கினப்போ ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அது இல்லைனாலும் நம்ம ட்ரெஸ் வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும். இதுலேயே நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு இந்த பாக்ஸ் எடுத்தேன். நீங்கள் ஒரு வேளை ட்ரெஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். 2 பாக்ஸை உள்ளுக்குள்ளே போட்டு ஒட்டிக்கிங்க. அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து அமேசானில் வர இந்த கார்ட்போர்டு அதை எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். கீழே வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயும் மேலே வந்து அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி நார்மலாக நீங்கள் பிளாஸ்டிக்கில் ஃபைல் ஆர்கனைசர் பார்த்துருப்பீங்கள்ல, அதே மாதிரி மாடல் தான். நம்ம வந்து இந்த வேஸ்ட்டு ஷீட்டு கார்ட்போர்ட்ஸ் இதெல்லாத்தையும் வச்சு செய்ய போகிறோம். எக்ஸஸ் எல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். இது அந்த ஷேப்புக்காக கையில் கிடச்சதை ஏதோ இப்போ பக்கத்தில் இருந்தது மஸ்கிட்டோ பேட்டை வச்சு வரைஞ்சிட்டேன். இது வந்து நல்ல திக்கான கார்ட்போர்டு. நீங்களும் யூஸ் பண்ணுறதுனா திக்கான கார்ட்போர்டு தான் எடுக்கணும். எடுத்தோன்னே வளையிற மாதிரி ரொம்ப லேசான கார்ட்போர்டில் பண்ணிங்கன்னா சரி வராது. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் 2 கார்ட்போர்ட்ஸை ஒட்டிட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஆக்கிட்டு அதில் இருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் பண்ணலாம். இந்த கட்டிங் பிளேடு வச்சு கட் பண்ணால் தான் நீட்டாக வரும். சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். கட்டிங் பிளேடுங்கும் போது உங்களுக்கு அந்த ஷேப்பு கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஆனால் இது வந்து சின்ன பசங்கள்லாம் பண்ணாதீங்க. இந்த பிளேடு வந்து ரொம்ப ஆபத்தானது. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பெரியவங்க மட்டும் இது பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுனா நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வரப்போகுது. இப்போவே உங்களுக்கு அது எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதுக்கு நடுவில் நீங்கள் பார்ட்டிஷன் வேணும்னா இன்னொரு கார்ட்போர்டு வச்சுட்டு அதே ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு மேலெல்லாம் A4 ஷீட்டு நார்மல் ஒயிட் பேப்பர் ஒட்ட போகிறேன். அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது நல்ல திக்கான கார்ட்போர்டு, நல்லா ஹெவியாக இருந்துச்சு. அதனால அது நல்லா தாங்குச்சு. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடை வந்து நான் குயிக் ஃபிக்ஸ் வச்சு ஒட்டினேன். இந்த கம் நான் ஏற்கனவே ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், நல்லா இல்லைன்னு. இதை வச்சு ட்ரை பண்ணேன், எனக்கு பர்ஃபெக்டாக வரல. ஸோ அடுத்த சைடு நான் வந்து ஃபெவிகால் வச்சே ஒட்டிட்டேன். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஸ்மெல்லு. வீட்டுக்குள்ளே வச்செல்லாம் பண்ணவே கூடாது. முக்கியமாக குழந்தைங்க கையிலலாம் கொடுத்துறாதீங்க. அதனால் நார்மல் ஃபெவிகாலே நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சு. அடுத்து வந்து இந்த ஸ்கேலில் வந்து லைட்டாக அந்த பிளேடை வச்சு ஸ்லிட்டு போட்டுக்கிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பர்ஃபெக்டாக நீட்டாக வர்றதுக்காக. இந்த பார்டர் நீட்டாக வரும். அப்போ 2 ஸ்லிட் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும். சாரி, அந்த 2 மடக்குன மாதிரி நீட்டாக வந்துடும். இப்போ ஃபெவிகால் போட்டு ஒட்டியாச்சு. நீங்கள் வேறு ஏதாவது பேப்பர் நல்லா அழகான ஷீட்ஸ் இருந்துச்சுனாலும் அதை வச்சு கவர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேஸ்ட் கிளாத் இருந்ததுன்னா கூட, லேசான கிளாத் இருந்ததுன்னா அதை வச்சு ஒட்டிக்கலாம். உங்களுக்கு பார்க்குறக்கு இன்னுமே அதுவுமே அழகாக இருக்கும். நான் லாஸ்ட்டாக ஒன்று அந்த மாதிரி பண்ணதையும் காட்டுறேன். கிளாத் வச்சு கார்ட்போர்டில் ஒட்டினது. நான் அந்த சைடு மட்டும் கவர் பண்ணாமல் இருக்கேன், ஏன்னா அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக இதை பேப்பர்லேயே வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். நான் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் அது கொடுக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். இப்போ அதில் க்ளூ போட்டு ஒட்ட வேண்டியது தான். க்ளூ போடுறதுக்கு முன்னாடி நான் அந்த பிளேடை வச்சே இது பண்ணிக்கிறேன், நல்லா கீறி விட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ளூவும் அந்த பேப்பரில் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். ஏன்னா அந்த போர்டில் இருக்கிறது வந்து வலுவலுன்னு இருக்கும். அதிலே கம் போட்டு ஒட்டும்போது அந்தளவுக்கு நல்லா கிடைக்காது, ஸ்ட்ரென்த் கிடைக்காது. இந்த மாதிரி கீறி விட்டுட்டு நீங்கள் கம் போட்டு ஒட்டினீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். நார்மல் ஃபெவிகால் தான் போட்டிருக்கேன்.
இது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக காய வச்சிட்டேன். நல்லா ஒட்டிச்சு, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இப்போ வந்து அந்த 2 சைடும் நல்லா டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நார்மலாக துணி காய போடுற கிளிப்பை போட்டு வச்சுருக்கேன், பின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பண்ண வேண்டியது ஒன்று தான் பாக்கி இருக்குது. சைடில் கொஞ்சம் அந்த கேப் இருக்குல்ல, அந்த இதை வந்து குவில்லிங் பேப்பர்னு கிடைக்கும் கடையில். நீங்கள் இது வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை, நான் என்கிட்ட இருக்குது, அதனால நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ப்ளஸ் இன்னொரு கலர் ஆட் பண்ணுறதுக்காக அந்த கீழே இருக்கிற பாக்ஸ் வந்து பர்பிள் கலர் வரதில் அந்த கலர்லேயே ஒட்டலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த கலர் நல்லா இருந்துச்சு, லைட் கலரை விட டார்க் நல்லா இருந்துச்சு, அதனால நான் அதை வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இதில் நீங்கள் நடுவில் டிவைடர் வேணும்னா அதுவும் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இது ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ஷேப்பில் வச்சு உள்ளே கொஞ்சம் புக்ஸு வெயிட் வச்சு நல்லா காய விட்டுட்டேன். ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் புக்ஸை நார்மலாக அடுக்குனிங்கன்னா அந்த கம் ஒட்டுறக்கு முன்னாடி வச்சிங்கன்னா விழுந்துடும், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் இப்போ நான் ரெகுலராக 2-3 வீக்ஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சூப்பராக இருக்குது, க்ளீன் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சோடனையும் இல்லை வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அப்படியே பாக்ஸோடு தூக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இவ்வளோ மெஸ்ஸியாக இருந்துச்சு, இப்போ ஃபைல் ஆர்கனைசர் வந்ததுக்கப்புறம் நீட்டாகிடுச்சு. 2 பண்ணலான்னு நினச்சேன், ஒன்றே போதுமான அளவு கரெக்டாக இருந்தது, அதனால இன்னொன்று சும்மா போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி கிளாத்து கூட யூஸ் பண்ணலான்னு. இது நான் வந்து ஒரு கார்னர் ஷெல்ஃப் பண்ணியிருந்தேன், நார்மல் கார்ட்போர்டில் தான் மேலே வந்து கிளாத் ஒட்டி பண்ணியிருக்கேன். அதனால் இது சும்மா ஐடியாக்காக காமிக்கிறேன், இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது இன்னொரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தது, எப்படி கேன்வாஸ் போர்டு பண்ணுறதுன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கேன்வாஸ் ஷீட்டு கிடைக்கும். இந்த கேன்வாஸ் ஷீட் வந்து ஆக்சுவல் பெயிண்டிங்க்கு கிடையாது, ட்ரெஸ்ஸு கிளாத் சம்மந்தப்பட்ட கடையில், டெய்லரிங் ஐட்டம்ஸ் இருக்கிற கடையில் கிடைக்கும். ஒரு சைடு கம் இருக்கும், இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும், ஒரு சைடு வந்து கிளாத் மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற பழைய நோட் அட்டையோ இல்லை இந்த மாதிரி கெட்டியான கார்ட்போர்ட்லேயோ ஒட்டி நார்மலாக பெயிண்டிங் பண்ணலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் இதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேகு கிடைக்கும் இல்லையா, ஒரு பிளாஸ்டிக்காகவும் இல்லாமல் கிளாத்தும் இல்லாத மாதிரி ஒரு இது கிடைக்கும். இதையும் நீங்கள் வந்து பைண்டிங் பண்ண நோட் அட்டை, பழைய நோட் அட்டை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, இல்லை கேலண்டர் அதிலெல்லாம் ஒட்டி சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை எப்படி பண்ணுறதுன்ற டீட்டெயில்டு வீடியோ வேணும்னு கேட்டிங்கனாலும் நான் அது அடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். பாய்.